நேற்று கடலக்காய் கொடுத்துட்டனே சாப்பிட்டியா அப்படின்னு அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்கன்னு. ஏதோ ஒரு அவசரத்தில் சாப்பிட்றோமா அப்படின்னு ஃபோனை வச்சுட்டு நானும் என் வேலைகளில் ஓடிட்டேன். அப்புறம் அதுக்கப்புறமும் ஒன்று சொல்லியிருந்தாங்க, கடலக்காய் முத்திருச்சு, கொடுங்கிறதுக்கு ஆள் தான் கிடைக்கல அப்படின்னு சொன்னப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் யோசித்து பார்த்தப்ப நான் சின்ன வயசில் இருக்கப்போ இந்த கடலக்காய் அப்படிங்கிறது எவ்வளோ என்னோட ரிலேட்டட் அப்படிங்கிறது யோசிக்க முடிஞ்சது. கடலக்காங்கிறது கடலைக்காய், நிலக்கடலை, மல்லாட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிறைய வார்த்தைகள் நிறைய ஊரில் சொன்னாலும் கூட எங்கள் ஊரில் இது கடலக்காய் அப்படின்னே சொல்லி பழக்கம். அது ஏன் கடலக்கான்னு பேர் வச்சாங்க தெரியல, கடலைக்காய் தான் மருவி கடலக்காயாக இருக்கும். எனக்கு ரொம்ப நல்ல ஞாபகம் இருக்குது. சின்ன வயசில் இந்த கடலக்காய் பிடுங்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கும், ஒரு கோலாகலமாக ரொம்ப என்ஜாய் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கும். அப்போல்லாம் எப்படின்னா எங்களுடைய தோட்டம் முழுவதும் கடலக்காயாக இருக்கும். தோட்டத்தில் முழுசாகவே கடலக்காய் தான் போட்டிருப்பாங்க அந்த சீசனுக்கு. இந்த சீசன் தான் இப்போ இந்த ஆகஸ்ட் அந்த டைமில் தான் இந்த ஆகஸ்ட் கடைசி, செப்டம்பர் ஃபஸ்ட் வீக் அந்த ரேஞ்சுக்குள்ளே இந்த ஆகஸ்ட்லேருந்து செப்டம்பருக்குள்ளே இந்த கடலக்காய் பிடுங்குற சீசன் இருக்கும். அது எப்படி இருக்குன்னா தோட்டம் முழுசும் கடலைக்காயாக இருக்கும். ஒரு கட்டத்தில் பிடுங்கிறது ஆட்கள் எப்படி இருப்பாங்கன்னா வெளியூர்கள்லேருந்து குடும்பமாக வருவாங்க. ஒரு 3 குடும்பம் 4 குடும்பம் 5 குடும்பம்னு சேர்ந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புளாக ஃபார்ம் ஆகி அப்படியே தோட்டமாக வருவாங்க. எங்கே கடலக்காய் பிடுங்குற வேலை இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த கடலக்காய் பிடுங்குற வேலை இருக்கிற தோட்டத்தில் அங்கேயே அவங்க தங்கிடுவாங்க. எப்படி குடும்பமாக வருவாங்கன்னா கணவன், மனைவி, அவங்க அப்பா அம்மா அல்லது அவங்க குழந்தைகள், கை குழந்தைகள் முதற்கொண்டு எடுத்துகிட்டு தான் வருவாங்க. அந்த மொத்த குடும்பமும் வந்துடுவாங்க. அவ்வளவு கஷ்டப்படக்கூடிய கிராமங்கள்லேருந்து அந்த மாதிரிலாம் கூட்டமாக நிறையா குடும்பங்கள் இந்த மாதிரி வருவாங்க. வந்திருந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, எங்கே பிடுங்குறோமோ, எந்த தோட்டத்தில் பிடுங்குறோமோ அந்த வீட்லேயே பக்கத்தில் அந்த தாவாரம்னு சொல்லுவாங்க, இல்லை தாழ்வாரம்னு சொல்லுவாங்க, அல்லது குடிசை, கொட்டாயின்னு சொல்லுவாங்க, மாட்டு கொட்டாய், இந்த மாதிரி என்ன இடம் கிடைக்குதோ அங்கே அப்படியே தங்கிக்குவாங்க. பெரும்பாலும் அவங்க உள்ளெல்லாம் தங்க மாட்டாங்க. பெரும்பாலும் அப்படியே ஒரு சாக்கை விரிச்சு போட்டு அப்படியே வானத்தை பார்த்து அப்படியே வெட்ட வெளியில் படுத்துங்கிறது வழக்கமாக இருக்கும். இந்த குழந்தைகள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் தொட்டில் கட்டி போட்டு வாசல்லையோ தாவாரத்துலையோ அந்த மாதிரி இடத்துல, இந்த தாழ்வாரம்னு சொல்கிறத நாங்கள் தாவாரம்னு சொல்லுவோம், அந்த மாதிரி இடங்களில் ஒரு மாட்டுக்கொட்டாய்க்குள்ளேயோ, மாடுகளும் வெளியே தான் கட்டப்பட்டிருக்கும். அப்புறம் எதுக்குங்க மாட்டுக்கொட்டாயின்னு கேட்டால் மழை வரக்கூடிய காலங்களில் மட்டும்தான் அந்த மாட்டுக்கொட்டாய்க்குள்ளே மாடு போகும். பெரும்பாலான நாட்களில், முக்கால்வாசி நாட்களில் இந்த மாடுகள் எப்பயும் வெளியவே தான் கட்டி போடப்பட்டிருக்கும். இந்த இயற்கையோடு ஒன்றி இந்த மரத்து நிழலில் இந்த மாதிரி தான் இருக்கும். இரவு நேரங்களில் மற்ற இடங்கள்லையும் கட்டி போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இடங்கள்ல இவங்க குடும்பமாக தங்கி இருந்து கடலக்காய் பிடுங்கிறது வழக்கம். அப்போ எனக்கெல்லாம் அதில் என்ன சந்தோஷமான விஷயமா இருக்குன்னா, அப்படியே ஒரு 20 பேர் 25 பேர் 30 பேர் அந்த ஒரு 4 குடும்பம் 5 குடும்பங்கிறப்ப ஒரு குடும்பத்துக்கு 5 பேர் 6 பேர் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அவ்வளோ பேர் திடீர்னு எங்கள் வீட்டில் வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறப்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். புது ஆட்களாக இருப்பாங்க, அவங்க குழந்தைகள் இருப்பாங்க. அவங்க குழந்தைகள்லாம் அப்படியே சுற்றிட்டு இருப்பாங்க, விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஆசையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்போ தோட்டத்துக்கு போனோம்னா தோட்டத்தில் எல்லாரும் காலையில் ஒரு மணி நேரம் தான் அந்த கடலக்காய் பிடுங்குற வேலை இருக்கும். அதுக்கப்புறம் கடலக்காய் பொரிக்கிற வேலையாயிரும். இந்த கடலக்காய் பிடுங்கிறது கட்ட ஸ்பீடாக பிடுங்குவாங்க. யாரால எவ்வளோ வேகமாக செய்ய முடியுமோ அந்த காலையில் முதல் வேலை அது அப்படிங்கிறதுனால அவ்வளோ வேகமாக கடன்னு பிடுங்குவாங்க. ஒரு 10 நிமிஷம் கண்ணை மூடிட்டு பார்த்தீங்க, இல்லை இந்த பக்கம் அந்த பக்கம் போனீங்கன்னா ஒரு பாதி வயல், பெரிய வயலாக இருந்தால் கூட ஒரு பாதி வயல், ஒரு வயல் பிடுங்கி அந்த காடே மாறி இருக்கும். அது பார்க்குறதுக்கு அவ்வளோ இதாக இருக்கும். போட்டு பிடுங்குவாங்க. அந்த ஃபேமிலியில் முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்குள்ள தெரிஞ்ச ஃபேமிலிகளாக இருக்கும், சொந்தக்காரங்களாக இருப்பாங்க. வேகமாக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கடலக்காயும் பிடுங்கி சேர்த்து வச்சுருப்பாங்க. அப்புறம் அந்த 1 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அந்த கடலக்காயை செடியிலேருந்து அந்த திருவி பொறிச்சு எடுப்பாங்க. இந்த பொரிச்சு எடுக்கிற வேலைக்கு அதுக்கு எல்லாரும் செட்டில் ஆயிடுவாங்க. அப்படியே அங்கங்கே உட்காந்து, அங்கே பெரும்பாலும் இந்த வயல்களில் பெருசாக மரங்கள்லாம் இருக்காது. அப்போ என்ன பண்ணுவாங்க, அழகாக ஒரு 2 குச்சி 3 குச்சியை வச்சு, சும்மா ஒரு குச்சியை வச்சு ஒரு கொட்டாய் மாதிரி போடுவாங்க. அந்த கொட்டாய்ங்கிறது ஒரு 3 அடி 2.5 அடி, அதிகபட்சம் 4 அடிக்கில் என்ன குச்சி கிடைக்குதோ அந்த குச்சியை வச்சு மண்ணில் ஊனி இப்படி வச்சு, அதில் இந்த கடலக்கொடி இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த கடலக்கொடியவே நிழலுக்காக போட்டிருப்பாங்க. எந்த டைரெக்ஷனில் சூரியன் வருதோ அந்த டைரெக்ஷனை பார்த்து போட்டிருப்பாங்க. மத்தியானம் மட்டும் கொஞ்சம் வரும், சாயந்தரம் அந்த டைரெக்ஷனை மாற்றி போட்டுக்குவாங்க. சாக்கு கிடச்சதுன்னா அந்த சாக்கு எடுத்து மறைவாக போட்டுக்குவாங்க. போட்டு அங்கே உட்காந்து எல்லாரும் இந்த கடலக்காயை எடுத்து ஒரு செடி 2 செடியாக எடுத்து திருவி அந்த கடலக்காயை எடுத்து தனியாக பிரித்து வைப்பாங்க. அப்புறம் அது எல்லாத்தையும் சாயந்தரமானால் மூட்டை பிடிக்கணும். எல்லாத்தையும் மூட்டை பிடிச்சி அதெல்லாம் அப்போல்லாம் மாட்டு வண்டி தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தான் டிராக்டர் வந்துச்சு. அந்த மாட்டு வண்டியில் நல்லா ஞாபகம் இருக்கக்கூடிய வயசு, மாட்டு வண்டியில் தாத்தா அப்பா எல்லாரும் போய் நம்மளை முன்னாடி உட்கார வச்சு கூட்டிகிட்டு போகிறப்ப நமக்கு அது ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும். கொஞ்சம் தூரம் தான் இருக்கும்.
நடந்து வந்தால் கூட ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கும். ஆனாலும் அதை தூக்கிட்டு வர முடியாதுங்கிறதுனால இந்த மாட்டு வண்டியில் வச்சு மூட்டை மூட்டையாக ஏற்றிட்டு வந்து சாயந்தரம் பெரும்பாலும் வந்து ஒரு ஒரு 5 மணி 6 மணி அந்த இருட்டுற நேரத்துக்குள்ளே பறித்து முடிச்சிருவாங்க. ஏன்னா அவங்க பிடுங்கினது பூரா பொறிச்சிருக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி தான் பிடுங்குவாங்க. அந்த பிடுங்கி முடிச்சதை பூரா பொறிச்சு முடிச்சிருப்பாங்க. பொறிச்சு முடிச்சுட்டு ஒரு சில இடங்களில் பொறிக்க முடியாமல் ஒரு சிலர் இருக்கும், ஆர்வத்தில் நிறைய பிடுங்கியிருப்பாங்க, பொறிக்க முடியாமல் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, கூட இருக்கிறவங்க அதை ஹெல்ப் பண்ணி அவங்க பொறிப்பாங்க. அவங்களுடைய மூட்டைகளுக்கான அடையாளம் இருக்கும். ஸோ அந்த 5 ஃபேமிலினா 5 ஃபேமிலிக்கும் தனித்தனி அடையாளம் வச்சுருப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு 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 ஃபேமிலி பிடுங்கின கடலக்கால்லாம் வந்து கடலக்கொடியை அந்த மூட்டையில் மேலே வச்சு வச்சு கட்டியிருப்பாங்க. இன்னொன்றில் கொழிஞ்சி செடியை வச்சு கட்டியிருப்பாங்க. இன்னொன்றில் எருக்கலையை வச்சு கட்டியிருப்பாங்க. இன்னொன்றில் வேப்பந்தலையை வச்சு கட்டியிருப்பாங்க. இந்த மாதிரி அந்த மூட்டையுடைய மேலேயும் அடையாளத்தில் வந்து அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. சில நேரங்களில் அந்த தாத்தா காசு கூடன்னு ஒரு தாவரம் ஒன்று இருக்கும். அந்த புண்ணெல்லாம் வந்துச்சுன்னா அந்த தாவரத்தை எடுத்து புழிஞ்சு அந்த சாரை விட்டால் புண்ணு சரியாக போயிடும்னு சொல்லுவாங்க. கிணத்து பூடுன்னு சொல்லுவாங்க. அந்த கிணத்து பூட்டை எடுத்து சிலரால் படிக்க தெரிஞ்சவங்களுக்கு அந்த இனிஷியல் தமிழில் போட்டிருப்பாங்க. தமிழில் தா வே அந்த மாதிரி அவங்கவுங்க பேருடைய முதல் எழுத்தை போட தெரிஞ்சவங்களும் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு அடையாளத்தோட இந்த மூட்டைகள்லாம் வண்டியில் ஏற்றி எங்களுடைய வாசலுக்கு வந்து சேரும். வாசல், மாடி, வீடு, வீட்டுக்குள்ளே வெளியேன்னு எல்லாமே கடலக்காய் மூட்டையாக இருக்கும். ஆனால் இந்த மூட்டைகள் அப்படியே வச்சிருக்க முடியாது, உடனே காய வைக்கணும். அது ஒன்று. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, இந்த மூட்டைகள்லாம் வந்தோடனையும் இந்த மூட்டைகளை அளக்கணும். அங்கே தான் எனக்கு ரொம்ப உற்சாகமான ஒரு சூழ்நிலையே இருக்கும். அந்த மூட்டைகள்லாம் எப்படி அளக்கணும் அப்படின்னா, அந்த வல்லம்னு சொல்லுவோம். அந்த வல்லத்தில் அளந்து எத்தனை வல்லம் அவங்க பொறிச்சிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு அந்த காசு கொடுக்குற இது இருக்கும். காசு அன்னைக்கே கொடுக்க மாட்டாங்க. அந்த 1 வாரம் 10 நாள் இந்த கடலக்காய் பொறிக்கிற வேலை இருக்கும். முடிஞ்சு அவங்க பணத்தை ஒன்றா வாங்கிட்டு போவாங்க. இந்த வள்ளத்தில் அளக்கிற வேலை தான் பெரிய வேலையாக இருக்கும். அப்போல்லாம் எனக்கு ஒரு 5 வயசு 6 வயசு அந்த ரேஞ்சிலலாம் அந்த வள்ளத்தை தூக்குறதே எனக்கு பெரிய கஷ்டமான வேலையாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மூட்டையிலேருந்து கொட்டுவாங்க. கொட்டி யாரோ ஒருத்தர் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். அந்த வள்ளத்தை எடுத்து அடுத்த கூடையில் கொட்டுவேன். கூடையில் கொட்டினா அந்த கூடை எடுத்துகிட்டு போய் வாசல் பூரா பரப்பி விடுவாங்க. பச்சை கடலக்காய் காயணும் இல்லைங்களா, அதனால் அப்படியே கொண்டு போய் வாசல் பூரா மண் வாசல், காரவாசல் அப்படிங்கிறது நம்ம அந்த காங்கிரீட்டில் போட்டிருக்க வாசல், அது கம்மியாக இருக்கும். மண் வாசல் அப்படிங்கிறது நம்ம வீட்டுக்கு முன்னாடி சுற்றி இருக்கக்கூடிய வாசல் பூரா சுத்தம் பண்ணி எல்லாமே மண் வாசலாக இருக்குது. அங்கே எல்லாமே கடலக்காய் கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. இது அளந்து கொட்டணும். ரொம்ப ரொம்ப பிடிச்ச வேலையாக இருக்கும். அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அந்த 1வது படிக்கிறப்ப அந்த டைமில் உனக்கு 1 2 3 எழுத தெரியுமில்ல, அப்போ எழுது ராமசாமி 5 வல்லம் அப்படிம்பாங்க. வல்லம்னு எழுத தெரியாது, வாழம் லாலம் அப்படின்லாம் தப்பாக எழுதுறதும் உண்டு. ஆனால் அது யாரும் அதை பொருட்படுத்திக்கிறதும் கிடையாது. அந்த 5ங்கிறது தெரிஞ்சால் சரி அப்படிங்கிற மாதிரி. 5 அரை எழுத தெரியாது, 5 1/4 எழுத தெரியாது, 5 3/4 எழுத தெரியாது. அதெல்லாம் அப்போ அங்கே வீட்டில் பழகிக்கிட்ட விஷயமா இருந்தது. இந்த மாதிரி கணக்கு எழுதுறதும் கிட்டத்தட்ட சில நேரங்களில் 11 மணி வரைக்கும் 12 மணி வரைக்கும் அளக்கிறது எல்லாமே போயிட்டுருக்கும். அன்றைக்கி என்னைக்காவது ஒரு நாள் திடீர்னு மழை வந்துருச்சுன்னா எல்லாரும் ஓடி போய் அந்த குடிசைகளுக்குள்ளே ஒளிஞ்சிக்கிறப்ப, நானும் அவங்களோட போய் ஒளிஞ்சிக்கிறப்ப எனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வாகவே இருக்கும். ஒரு சின்ன மாட்டுக்கொட்டாய்க்குள்ளே இத்தனை பேர் 30 பேர் 40 பேர் இருக்கிறப்ப, அவங்களோட சேர்ந்து நாமளும் இருக்கிறப்ப, அந்த அரை மணி நேரம் மழை பேஞ்சு அடங்குற வரைக்கும் அவங்களோடவே குருன்னு உட்காந்துருக்கணும். அது ஒரு வித்தியாசமான இதாக இருக்கும். நம்மளோட சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, மாடெல்லாம் பிடிச்சிட்டு வந்து அந்த கொட்டாய்க்கு விட்டுருவாங்க, ஆடெல்லாம் விரட்டிட்டு வந்து அந்த குடிசைக்கு விட்டுருவாங்க. ஆடு மாடு மனுஷங்கன்னு எல்லாரும் சேர்ந்து இருக்கக்கூடிய நினைவுகள்லாம் இன்னமும் நம்மளால் ஒரு மறக்க முடியாத நினைவுகள் தான் சொல்லணும். இந்த கடலக்காய் வந்து சாயந்தரம் அளந்து நைட்டு வரைக்கும் அளந்து என்னால் முடியாமல் அப்படியே படுத்து தூங்கிடுறதெல்லாம் உண்டு. பெரும்பாலும் நாங்களும் வந்து வீட்டுக்குள்ளே படுத்து தூங்குறதுங்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப அபூர்வம். ஸோ எங்கே படுத்து தூங்குனா வீட்டுக்கு வெளியே கைத்துக்கட்டல் போட்டு நல்ல ஒரு ஜமக்காலம் போட்டு வானத்தை பார்த்து கொண்டு படுத்து தூங்குவது தான் எப்போவுமே வழக்கமான விஷயமா இருக்கும். காலையில் 5:30 மணி அதிகபட்சம், அந்த இல்லைன்னா 5:45 வெளிச்சம் வர்றதுக்கு முன்னாடி எந்திரிச்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் எப்போவுமே எங்களுடைய வீட்டில் எழுதப்படாத ஒரு சட்டமாகவே இருக்கும். எங்கள் பாட்டியெல்லாம் சண்டைக்கு வந்துடுவாங்க, இது என்ன வீடா இல்லை மாட்டு கட்டுத்தாரியா அப்படின்னு சொல்லுவாங்க. மாடு தான் எப்போ வேணாலும் படுத்துவங்க, மனுஷன் வெளிச்சம் வர்றதுக்கு முன்னாடி எந்திரிச்சிருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தீர்க்கமாக இருந்தாங்க. இன்னமும் அப்படி தான். ஸோ அந்த நேரத்துக்கு முன்னாடி எந்திரிச்சிருக்கணுங்கிறதுனால காலையில் நேரமாக எந்திரிக்கிறப்ப சாயந்தரம் நேரமாக தூக்கம் வந்துடும். அப்படியே கட்டலில் படுத்து தூங்கிடுறதும், இவங்க அளந்துக்கிட்டே இருப்பாங்களே நம்மளை விட்டுட்டு அளக்குறாங்களே அப்படின்னு ஒரு அங்கலாப்பு மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கப்ப அப்படி படுத்து தூங்கிட்டு காலையில் எந்திரிச்சோம்னா முதல் வேலையே என்ன இருக்கும், உழவு ஓட்டுறதுன்னு சொல்லுவோம். இந்த கடலக்காய் வந்து எப்படியே படர்ந்து காய போட்டிருப்பாங்க, 50 அடி 100 அடி நீளத்துக்கெல்லாம் காய போட்டிருப்பாங்க. அந்த உழவு ஓட்டுறது அப்படின்னா என்னென்னா, வெறுங்காலில் அப்படியே நடந்து அப்படியே சரக்குன்னு காலையே தேய்ச்சிட்டு போகிறப்ப என்னாங்கன்னா, கீழே இருக்க கடலக்காய் மேலே இருக்க கடலக்காய் கீழேயும்
மாறி வந்து காலையில் ஒரு முறை, மதிய ஒரு முறை, மாலை ஒரு முறைன்னு அந்த 3 டைம் அந்த கடலக்காயை தொலைவு அப்படியே கலைச்சி விடுறது. அந்த ஒரு இடத்துலேருந்து இன்னொன்று மாறணும் இல்லைங்களா, ரொட்டேட் பண்ணணும் இல்லைங்களா, அதுக்காக வந்து பண்ணோம். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்கும். கொஞ்ச நேரத்தில் காலில் வலி எடுத்துக்கும், திடீர்னு அப்படியே காலை சரக்குன்னு அப்படியே இழுத்துக்கிட்டே போகிறப்ப கால் கீழே உராஞ்சிரும், இல்லை கல் குத்திரும். ஆனாலும் அது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா தான் இருக்கும். என்றைக்குமே நாங்கள் அது சலிச்சு போய் வேண்டான்னு சொல்கிறதே இல்லை. போட்டி போட்டு பெரியவங்களோட போட்டி போட்டு சின்னவங்க வந்து எல்லாம் ஓடி போகிறதும், இந்த கடலக்காய் பூரா காஞ்சி முடிஞ்சதுக்கப்புறம் அதை அள்ளி மூட்டை பிடிக்கிறதோ, இதெல்லாம் மனசுக்குள்ளே நிறைஞ்சு என்றைக்குமே இருக்கக்கூடிய விஷயங்களும். இந்த கடலக்காய் பிடுங்கக்கூடிய ஆட்கள் சாயந்தரம் அந்த 6 மணிக்கு வந்ததுக்கப்புறம் ஆண்கள்லாம் அந்த அளக்கிறதுக்கு வரதும், பெண்கள்லாம் அடுப்பத்தை வச்சு சமைக்கிறதும், அவங்க குடும்பத்தோடு வரப்போ என்னென்னா அவங்க கொண்டு வரதே 1-2 துணிகள் தான் இருக்கும். பெருசாக ஒன்றும் மாற்று துணியெல்லாம் இருக்காது. அன்றைக்கி சாயந்தரம் வந்து குளிச்சுட்டு அந்த துணியை அப்படியே அலசி காய போட்டாங்கன்னா இன்னொரு துணி போட்டுக்குவாங்க. காலையில் அதே அலசி போட்ட துணி எடுத்து காலையில் போட்டுக்குவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். அவங்களோட சேர்த்து ஒரு 2-3 பாத்திரங்கள் தான் இருக்கும். ஒரு குடும்பத்துக்கே 2-3 பாத்திரங்கள் தான் இருக்கும். நான் நிறைய நேரங்களில் பார்ப்பேன். தட்டங்கோடு இருக்கிறது எப்படி மூடி வைப்பாங்கன்னா, சாதம் வடித்த குண்டா அடியில் இருக்கும். அதுக்கு மேலே ஒரு ரசம் வச்சதோ இல்லை ஒரே ஒரு குழம்பு வச்ச பாத்திரம் அந்த குண்டாக்கு மேலே அப்படியே அது மூடியாக வைக்கிறதும், அதுக்கு மேலே ஒரு வாழை இலையிலேருந்து அறுத்துட்டு வரதும், வாழை இலை அறுக்க முடியாத இடங்களில் ஒரு தென்னை மரத்தோட ஓலையவோ இல்லை வேப்ப இலையை உடைச்சி ஒரு 4 குச்சியை உடைச்சி அப்படியே மேலே மூடி வைக்கிறதோ அதை பார்த்துருக்கேன். நிறைய நேரங்களில் சமைக்கவே முடியாத மழை வந்துருச்சுன்னா வெறும் பச்சை புளி இருக்குதா, அம்மா கொஞ்சம் பச்சை புளி இருக்கான்னு எங்கள் அம்மாட்டையோ எங்கள் பாட்டிகிட்டையோ கேட்டு கொஞ்சோண்டு புளி எடுத்து கரைச்சி அதில் கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகா தோட்டத்துலேயே பக்கத்தில் இருக்கு அதை அப்படியே கிள்ளி போட்டு அந்த சூடாக இருக்கக்கூடிய கொதிக்க இருக்கக்கூடிய சாப்பாட்டில் அந்த பச்சை புளி ரசத்தை ஊற்றி சாப்பிட்ற அந்த அழகோ அந்த அந்த வரக்கூடிய மனமே அவ்வளவு அருமையாக இருக்கும். அவ்வளவு சந்தோஷமாக சாப்பிட்டு மீதி இருக்க சாப்பாட்டை தண்ணியில் ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் மத்தியானம்ட்டு அந்த பழைய சாப்பாட்டை அவங்க சாப்பிட்டு, அதெல்லாமே வந்து அவ்வளவு அந்த பழைய சாப்பாடு மட்டும் சாப்பிட்டாலுமே கூட அவங்களுக்கான அந்த ஸ்ட்ரென்த் வந்து உடம்புல என்றைக்கும் குறையிறதே கிடையாதுன்னு சொல்லணும். அதே மாதிரி என்றைக்கா ஒரு நாள் அம்மா ஏதாவது குழம்பு மிச்சம் இருந்ததுன்னா கொஞ்சம் கொடுங்களே அப்படின்னு சொல்கிறப்ப எங்கள் அம்மாவோ பாட்டியோ சில நேரங்களில் அவங்களுக்காக வந்து இன்னும் பழைய குழம்பு என்ன புது குழம்பே வச்சு ஊற்றுற அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு குழம்பு தக்காளியோ எதையோ ஒன்று போட்டு கடைஞ்சு ஊத்துறப்ப அவங்களுக்கு இருக்கிற சந்தோஷம் அதை பார்க்குறப்ப நமக்கு அதில் கொஞ்சோண்டு குழம்பு வாங்கி நாம் அந்த சாப்பாட்டில் கலந்து சாப்பிட்றது அதெல்லாம் நினைக்கிறப்ப இன்னமும் ஒரு பெரிய விஷயமா தான் இருந்துகிட்டே இருக்குது. இந்த கடலக்காய் முடிச்சுட்டு ஒரு நாள் எடை போடுறதுக்கு வருவாங்க. இந்த எடை போடுறதுக்கு வேற வியாபாரி எப்படி வருவாருன்னா நல்ல வெள்ளை வேட்டி சட்டை போட்டு என்றைக்குமே நாங்கள் பார்க்காத அளவு பளிச்சுன்னு இருக்கக்கூடிய ஒருத்தராகவே எப்பவுமே இருப்பார். அவர் வந்து கிலோ 4 ரூபாய்க்கு தான் போகுது அப்படிம்பாரு, இல்லை பக்கத்து காட்டில் 6 ரூபாய்க்கு போட்டாங்க, அது நேற்று, இன்னைக்கு 5 ரூபா தான், இல்லை 4 ரூபா தான், 5 ரூபாய்க்கு பெரிய காயாக இருக்கணும், உங்களுக்கு சின்னதாக இருக்கும் பாரு, இதில் கல் கிடக்குது பாரு, ஏங்க அது ஏதோ ஒரு கல் கிடக்குது அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு விடாமல் சண்டை போட்டு அவருக்கும் எங்கள் தாத்தாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த உரையாடல்களை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவரும் விடாமல் பேசுவார், இவங்களும் விடாமல் பேசுவாங்க. ஒரு கட்டத்தில் நான் சொல்லுவேன், பரவாயில்ல இன்னொரு 6 ரூபாய்க்கு வரட்டுமே, வெயிட் பண்ணலாமே அப்படின்னு சொன்னால் என்ன சொன்னி, சின்ன பையன் உனக்கு ஒன்றும் தெரியாது, இன்றைக்கி விட்டுட்டோம்னா நாளைக்கு 2 ரூபாய்க்கு கூட போயிருன்னு சொல்லிட்டு அந்த புரோக்கர்கிட்ட வந்து கடலக்காயை கொடுத்து அவங்க வந்து அப்போல்லாம் இந்த 407 அப்படிங்கிற டெம்போ தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. இந்த டெம்போவில் வந்து அந்த டெம்போவெலாம் அப்போ தான் பார்ப்போம். அந்த டெம்போவில் மேலே ஏறிட முடியாதா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடு அந்த டெம்போவை பார்த்துட்டு இருக்கப்ப ஆளுங்க வந்து ஒரு தராசு இருக்கும். தராசு எப்படி இருக்குன்னா, வேப்ப மரம் இருக்கும் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி. அந்த வேப்ப மரத்தில் அந்த தராசை தொங்க விட்டு அந்த முள் வந்து இப்படி வரும், எத்தனை கிலோங்கிறது, அது 1 கிலோ 2 கிலோ முன்ன பின்ன தான் காமிக்கும் எப்போவுமே. அந்த மாதிரி ஒரு தராசு. அந்த தராசு இந்த சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா 30 கிலோன்னு காமிக்கும், இந்த சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா 29 இருக்கும், இன்னொரு சைடில் போனீங்கன்னா 31 கிலோ காமிக்கும். அந்த மாதிரி முள்ளை நம்ம அப்ராக்சிமேட்லி மெஷர் பண்ணி இருக்கக்கூடிய தராசு. இந்த தராசில் எடை போட்டு 1 நிமிஷம் ஏமாந்தால் அந்த எடை மாறி போகிறதும், இல்லை ஒரு மூட்டையோட கணக்கிலேயே வராமல் அவங்க தூக்கி வண்டியில் போடுறதும், இந்த மாதிரி வேலைகளெல்லாம் கண்ணை வந்து மூடாமல் பார்த்துக்கிட்டே இருந்து அந்த கணக்கையெல்லாம் எழுதி டோட்டல் பண்ணி பார்ப்பேன். எனக்கு தப்பாக வரும். அப்புறம் எங்கள் அப்பாலாம் மனசுலேயே கணக்கு போட்டு 30, 31, 32, 29, 29, 30 அப்படின்னு கணக்கு போட்டு அந்த 150 மூட்டையோ 200 மூட்டைகளோட கணக்கையும் முடித்து அதை அந்த கிலோ 4 ரூபாயோ 5 ரூபாயோ போட்டு அதை வாங்கி அந்த பணத்தை வாங்கி வச்சதுக்கப்புறம் தான் ஒரு பென்சில் வேணும்னா கூட வாங்குறதுக்கான காசாக இருக்கும். அதுக்கு முன்னாடிலாம் இப்போ பென்சில் ஸ்கூலுக்கு போகிறவன் பென்சில் வேணும்னா என்ன பண்ணணும்னா, எங்கள் வீட்டுக்கு பின்னாடி வந்து முத்தப்பா வாத்தியார் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அதாவது முத்துவுடைய அப்பா வாத்தியார், முத்து அவர்களும் வாத்தியார் தான் சொல்லுவாங்க, தாத்தா முத்து தாத்தா, அவரும் வாத்தியார் தான். ஸோ அவர்கிட்ட போய் பென்சில் கேட்கணும். எங்கள் அம்மா எப்போயாவது போய் கேட்பாங்க, பல நேரங்களில் நீயே போய் கேள்றான்னு சொல்லிடுவாங்க. எத்தனை டைம்ல நானே போய் கேட்குறது, நீயே போய் கேளுமாங்க. அப்படி நான் போகிறப்ப காலையில் 8 மணிக்கு ஓடி போய் தாத்தா எனக்கு பென்சில் வேணும் தாத்தா,
இல்லைன்னா உள்ளே விட மாட்டாங்க தானு சொல்கிறப்ப அவர் வந்து அவருடைய அந்த அலமேரியை திறந்து அந்த கபோர்டில் ஒரு செவுத்துலேயே வந்து அலமேரி இருக்கும், அதை திறந்து உடன் இதை திறந்து உள்ளே இருந்து ஒரு டப்பா எடுப்பார். அந்த டப்பா பூரா பென்சிலாக இருக்கும். எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், யாரா இவர் வீட்டில் மட்டும் எப்படா ஒரு அட்டைப்பெட்டி வழியாக பென்சில் இருக்கே, 10 பென்சில் 8 பென்சில் வச்சுருக்காரு, இவர் மாதிரி நம்ம வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவர் ஒரு பென்சில் எடுத்து சீவி கொடுப்பார். ஷார்ப்னர் இருக்குமோ இருக்காதோ தெரியாதுன்னு சீவி கொடுப்பார். அது எல்லாம் மறக்க முடியாத ஒரு நினைவுகள். அதே மாதிரி நேரங்களில் இந்த கடலைக்குடி காஞ்சிக்கிட்டு இருக்கப்போ வந்து கடலைக்குடி அரிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். எல்லாத்தையும் காய வச்சு அதை அரிச்சு எடுத்து குட்டானா போடுவாங்க. அப்போ அதுக்கு கவக்குச்சின்னு ஒன்று தேவைப்படும். அந்த குச்சி எப்படி இருக்குன்னா, வேப்ப மரம் வாதனா மரம் மாதிரி மரங்களில் அந்த பெரும்பாலும் வேப்ப மரங்களை வெட்டுவாங்க. வாதனா மரங்களுடைய குச்சிகள் உடஞ்சிரும். வேப்ப மரத்தில் ஒரு குச்சி வரும், மேலே வி ஷேப்பில் இருக்கும், அந்த கவ குச்சின்னு சொல்லுவாங்க. இந்த குச்சி கிடைக்கிறதே கம்மியாக இருக்கும். இந்த குச்சி கிடைக்கிற குச்சியை வச்சு ஒரு 10 குச்சி 5 குச்சி இருக்கும், பக்கத்து தோட்டத்தெல்லாம் வாங்கி எல்லாம் அரிப்பாங்க. இந்த சின்ன பசங்களுக்கு அது கிடைக்கவே கிடைக்காது. அழுதுகிட்டே உட்காந்துருந்தா அவர் என்ன பண்ணுவார், எங்கேயாவது ஒரு குடுவால் எடுத்துகிட்டு போய் ஒரு குச்சியை வெட்டி கவ மாதிரி இருக்கிறத வச்சு சீவி எனக்கு கொண்டாந்து கொடுப்பாரு. அந்த கொடியை அரிச்சு போடுறது, அந்த கொடியை அரிச்சு ஒரு குட்டான் செய்கிறது, குட்டானுக்கு மேலே ஓலையை வெட்டி மேலே அந்த குட்டான் மலையில் நனைஞ்சிராம பாதுகாக்கிறது. அதே மாதிரி திடீர்னு எல்லாம் ஏதோ ஒரு வேலையை செஞ்சுட்டு இருப்போம், நான் வீட்டில் உட்காந்துட்டு இருப்பேன், ஏதோ பண்ணிட்டு இருக்கப்ப 2 துளி விழுகும். அந்த 2 துளி விழுகிறப்ப ஒரு சவுண்ட் எங்கிருந்தா வரும்னு தெரியாது. எல்லாத்திலேயே மழை வருதுன்னு சொன்னால் எங்கே யார் என்ன வேலை செஞ்சிருந்து எல்லாத்தையும் போட்டுட்டு இந்த கள்ளக்காட்டுக்கு ஓடி போய் இந்த கள்ளக்கொடியெல்லாம் அரிச்சு மூடி வைக்கிற வேலை. ஏன் அப்படின்னா, அந்த ஒரு வருஷத்துக்கு ஆட்டுக்கு மாட்டுக்கு வேணுங்கிற கள்ளக்கொடியெல்லாம் இதுதான். இது மலையில் நலைய விட்டோம்னா போச்சு. எல்லாரும் போய் அந்த மலையில் நனைஞ்சிக்கிட்டே, அந்த இளம் மலையில் நனைஞ்சிக்கிட்டே இந்த கொடியெல்லாம் எடுத்து பக்குவம் பண்ணுறது. அப்போல்லாம் தார்பாய் கிடையாது, ஷீட்டு கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்போ வந்து பனை ஓலைகள் இருக்கும். இந்த பனைமரத்து ஓலைகளை வெட்டி, ஓலைகள் உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் அப்படி வளைஞ்சிருக்கும், வெட்டி அந்த ஓலைகளை அப்படியே அடுக்கி பதப்படுத்தி மேலே கல் வச்சு பதப்படுத்தினா ஒரு 10 நாள் அப்படியே காஞ்சதுன்னா ஸ்ட்ரைட் ஆயிடும். அந்த ஓலைகளை வச்சு கட்டி முடிச்சு வீட்டுக்கு வரப்போ அந்த ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்குள்ளே மலையில் நனைஞ்சு வந்தோடனே வீட்டுக்குள்ளே எல்லாரும் தோட்டி விட்டு, அது ஒரு வித்தியாசமான நிகழ்வுன்னு தான் சொல்லணும். இன்றைக்கெல்லாம் மலையில் நனைஞ்சிடாத சளி பிடிச்சிருன்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு வாழ்க்கையோடைய இதே மழை வந்ததுன்னா நனைஞ்சுதான் ஆகணும். நாமும் நனைஞ்சா பரவாயில்ல, இந்த கள்ளக்கொடியவோ அந்த காட்டில் இருக்கிற விஷயங்களையோ இல்லை வாசலில் இருக்கிற கள்ளக்காயோ காப்பாற்றினாதான் நமக்கு சோறு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். இந்த விஷயங்களெல்லாம் தாண்டி வந்து இன்றைக்கி வந்து எங்கள் அம்மா கூப்பிட்டு, நேற்று நான் கடலக்காய் கொடுத்துட்டுனே சாப்பிட்டேன்னு சொன்னேன், இருங்கம்மா எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் இங்கே பிஸியில் ஓடுறதும், ஒரு சினிமா தேட்டருக்கு போனால் ஒரு 150 ரூபா கொடுத்து ஒரு ஸ்வீட் கார்ன் வாங்கி சாப்பிட்றதோ, இல்லை அதே 150 ரூபா 200 ரூபா கொடுத்து ஒரு நிலக்கடலை வந்து வேக வச்சு இருக்கக்கூடிய கடலையை ஒரு கப்பில் வாங்கி ஒரு ஸ்பூனில் சாப்பிட்டு தூக்கி போடுற சுகம் வந்து பெருசாக அதை கம்பேர் பண்ணால் இதில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லணும். அது அங்கே இருக்க கடலக்காயை ஒன்று ஒன்றா எடுத்து தொளிச்சு சாப்பிட்ற சுகம் வந்து அந்த பச்சையாக இருக்கிற கடலக்காயை சாப்பிட்டா ஒரு சுவை இருக்கும். ஒரு நாள் காஞ்ச கடலக்காயில் வேறு சுவை இருக்கும், 2வது நாள் காஞ்ச கடலக்காயில் சுவை வேறையாக இருக்கும், 3வது நாள் 4வது நாளில் சுத்தமாக காஞ்சிருச்சுன்னா அதோட சுவையே மாறிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். இதில் ஒரு 4 மூட்டை 5 மூட்டை எடுத்து விதை கடலக்காய் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு அந்த கடலக்காயை போய் ஒரு மில்லில் கொடுத்து உடச்சி வாங்கிட்டு வரதா இருக்கட்டும், அந்த மிஷின் எப்படி ஆப்ரேட் ஆகுறதுன்னு பார்க்குறதே ஒரு பெரிய சுகமாகவும், அந்த மிஷினுக்கு பக்கத்தில் நம்மளை விடாமல் தள்ளி நெல்லு நீ சின்ன பையன் சொல்கிறதும், அந்த மிஷினில் போட்டு உடச்சி அந்த கடலைப்பருப்பு வந்தால் மூட்டை மூட்டையாக கடலைப்பருப்பு இருக்கும். அதை பார்க்கறதுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும். 2 கடலைப்பருப்பு எடுத்து சாப்பிட்றேன்னு சொன்னால் இது விதை கடலைப்பருப்பு சாப்பிடக்கூடாது, போட்டு முளைச்சி வரட்டும் அப்புறம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி அந்த முளைச்சி வந்து அடுத்த சீசனுக்கு அது காயாகிற வரைக்கும் பொறுத்திருந்து அந்த கடலக்காயை அந்த சீசன் வந்ததுக்கப்புறம் கடலக்காயை உரிச்சு சாப்பிட்ற சுகம் வந்து என்றைக்கும் தனியாக ஒரு சுகம்தான்.